வெல்கம் டு பீனாஸ் துபாய்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி மோமோஸ்க்கு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நம்ம அவிப்போம். இது நம்ம 3 அவிப்போம், 2 அவிப்போம். சிக்கன் மோமோஸ்க்காக நான் எடுத்திருக்க வேர்க்கடலை, சட்னி பண்ணுறதுக்கு வேர்க்கடலை, வெந்தயம் ஒரு சின்ன கொஞ்சம் அளவுக்கு தான் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா சேர்த்து வறுத்து எடுக்கலாம். நம்ம அவிச்ச இதெல்லாம் அவிஞ்சிருச்சு. டொமேட்டோ, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அவிச்சோம்ல, அது அவிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். சட்னி அரைப்போம். அவிச்சதெல்லாம் நான் இதில் போடுறேன். வறுத்து வேர்க்கடலை இதில் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் சோயா சாஸ் ஊற்றுறேன். சால்ட் ஊற்றிக்கிறேன். சால்ட்டு போடுறேன். சோயா சாஸ் பத்தாது, சோயா சாஸ் இன்னும் கொஞ்சம் போடணும். இதில் இந்த மல்லி இலை இருக்குல்ல, மல்லி இலையோட தண்டு நான் போடுறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சாப்பு போடுறேன். அப்போ தாங்க அந்த சட்னி நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சாப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்ம அரைப்போம். அதில் கொஞ்சமாக நம்ம கரகரன்னு அரைச்சி மிளகாய் போடுவோம். அரைக்கலாம். மோமோஸ்க்கு சட்னி ரெடியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் சட்னி. இது நல்ல ரெட் கலராக இருக்காது. நான் காஷ்மீரி மிளகாய் போடலை. நான் நார்மலாக மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டியது கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு கலர் வேண்டாம். இது நேச்சுரலு. இப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்குது. காரசாரம் புளிப்பு கரெக்டாக இருக்குங்க.